கார்த்திக் தான் காதல முன்னாடி சொல்லியிருந்தா மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அது வேற விஷயம் பவானி. ஆனா கல்யாணத்தை முடிச்சிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணாங்க பாத்தியா? அதை என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. ஏழை வீட்டு பொண்ணை ஏத்துக்கிறதுனால நீ நாட்டராயனை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிடாத. ஆதாயம் இல்லாம அவன் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டான். இந்த கல்யாணத்தால அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. அது பட்டவர்த்தனமா வெளியில தெரியலங்கிறதால அவன் உத்தம ஆயிர முடியாது பவானி. இவரை மாத்தவே முடியாது. மச்சான், அப்பா நாட்டராயன் மாமா சார் பத்தி எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு பாத்தியா? டேய், அதை விடுறா. முதல்ல அப்பாவுக்கு என்னோட காதலை புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்றா. கோபிக்கு அடிபட்டதுனால கல்யாணம் நிச்சயம் ரெண்டுமே தள்ளி போயிடும் சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க பேசுறத பார்த்தா நிச்சயத்தை முடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கடா. ஆமா மச்சான், நிச்சயம் முடிஞ்சிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிடா. அதுக்குள்ள நீ ஏதாவது செஞ்சாதான் உன் காதல நீ காப்பாத்திக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, மயில நீ மறந்துட வேண்டிதான். டேய் இல்லடா, மயில மறக்கிறது நான் சாகிறதுக்கு சமம். நான் வாழணும்னா மயில் என் கூட இருக்கணும்டா. அது நீயே சொல்லிட்டு இருந்தா எப்பறா? அவதான் உன் உயிருங்கிறத அவளுக்கு புரியவே இல்லையே. டேய், அதெல்லாம் அவளுக்கு புரியாதுடா. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ எதுவுமே புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த காரணம் என்னன்னு தான் எனக்கு புரியணும். சரி விடு, அதை கூட அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது தான் என்னோட முதல் வேலை. அது நடக்கணும்னா அந்த மயில் தான் என்ன காப்பாத்துனான்னு அவ முதல்ல ஒத்துக்கணும். எங்க அம்மா கிட்ட அதை மட்டும் நிரூபிச்சிட்டேன்னா போதும், இந்த பிரச்சனையில இருந்து நான் ஈஸியா வெளியே வந்துருவேன். ஆனா மயிலோட மனசதான் அந்த இடத்துக்கே வரலன்னு சாதிக்கிறவ எப்படி மச்சான் உண்மையை ஒத்துக்குவா? டேய், ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் மனசு வச்சா அவளை ஒத்துக்க வச்சிடலாம்டா. அவங்கள வச்சு ஒரு சின்ன டிராமா பண்ணா மயில் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவா. யாரா அவரு? அவர் தான்டா இப்ப நேரடியா பார்க்க போறோம். வாங்க போலாம். கோபி மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நான் நம்பினேம்மா. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் என் உசுறு என் கையில இல்ல மயில. ஒன்னும் பயம் இல்லைன்னு முதலாளி போன் பண்ணி சொன்னாலும் மனசு படபடன்னு நினைச்சுக்குச்சு. அவரை நேர்ல பார்த்ததும் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. முதலாளி வேற எதுவும் சொல்லலையாம்மா? வேற என்ன சொல்வாங்கன்னு நினைக்கிற? இப்படி நடந்தது அபசகுணம்னு சொல்லி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களான்னு மயில் கேக்குறா. நானும் அந்த பயத்தோட தான் அங்க போனேன். அவங்க அப்படி பிரச்சனை பண்ணியிருந்தாலும் தப்பில்ல. அவங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா முதலாளி அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலடி. ஜோசியரை பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்துலான்னு காயத்ரி பாப்பா சொல்லுச்சு. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. ஆனா முதலாளி அதை ஏத்துக்கவே இல்ல. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் ஜோசியரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அடிச்சு பேசிட்டாரு. ஒரு காலத்துல நம்மள பார்த்ததும் வெறுப்பையும் கோவத்தையும் அள்ளி கொட்டின மனுஷன்
இந்த அளவுக்கு மாறி இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அங்க நடந்ததெல்லாம் கனவா நெசமானு எனக்கே புரியல மயிலு. ஒரே நாள்ல இந்த உலகமே தலைகீழா மாறின மாதிரி ஆயிடுச்சு. என்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு எனக்கு ஆதரவா அப்படி பேசுறாரு. என் மருமக ராசிய பத்தி எவனாவது பேசினா அவன் வாயை உடைச்சிருவன்னு கோவப்படுறாரு. கோபி இப்படி எல்லாம் பேசி இருந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஆனா முதலாளி எனக்காக பேசினதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லடி, முதலாளி வார்த்தைக்கு வார்த்தை ஏ மருமகன்னு இவள சொந்தம் கொண்டாடி பேசினாரு. அதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நாட்டைய முதலாளிய பத்தி இப்பதான் எனக்கு கொஞ்சம் புரியுது. ஏதோ பணம் இருக்கிற அகங்காரத்துல அதிகமா பாரதிய விட்டுறாரே தவிர அவரும் நல்ல மனுஷன் தாண்டி. நாம தான் அவர் பேசுறத மட்டும் பார்த்துட்டு அவரை தப்பாவே நினைச்சிட்டோம். உங்களை இப்படி நம்ப வைக்கிறதுக்கு தான் அவரு நாடகம் ஆடுறவரோன்னு தோணுதுமா. ஏண்டி அப்படி சொல்ற? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத மாதிரிலமா இருக்கு அவர் நடந்துக்கிறது. மலரக்காவ ஒரு பொருட்டாவே மதிக்காதவரு திடீர்னு எப்படி ஏன் மருமகன்னு தலையில தூக்கி வச்சு ஆட முடியும்? ஒரு நாள்ல முதலாளி இவ்ளோ நல்லவர் ஆயிட்டாருன்னு நீ யோசிக்க மாட்டியா? ஜீவா சார் மட்டும் தலையிடலனா முதலாளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. சார் மனச மாத்திர மாதிரி ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு தான் அவரு இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவரு இத வச்சு குழப்பம் பண்ணலாமேன்னு நினைப்பாரே தவிர அக்காவை தாங்கி பிடிக்க வாய்ப்பே இல்லம்மா. காயத்ரியோட யோசனையை கேட்டதும் சரி பாக்கலான்னு அவர் சாதாரணமா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. வாயு உடைப்ப அப்படி இப்படின்னு அக்காவுக்காக எகுறாருன்னா இது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையேம்மா. எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. காலமும் சூழ்நிலையும் அமையறப்ப யாரா இருந்தாலும் மாறித்தான் ஆகணும். முதலாளி வேற வழி இல்லாம மாறினாரா இல்ல மனசார மாறினாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் மாறி இருக்காருன்னு தான் நான் நம்புறேன். அவர் பேசுறத பாத்திருந்தா நீயும் அதத்தான் சொல்லிருப்ப. இருக்கலாமா, நம்ம மூளைய மழுங்கடிக்கிற அளவுக்கு அவரு நல்லாவே நடிச்சிருக்காருன்னு நீங்க பேசுறதுலயே தெரியுது. ஏண்டி நம்ம கிட்ட நடிக்கணும்னு அவருக்கு என்னடி அவசியம் இருக்கு? எப்பவும் போல கோவப்பட்டு கத்தி இருக்கலாம்ல. இதோ இவ்வளவுதான் எல்லாம் நடந்துச்சுன்னு சண்டை போட்டிருக்கலாமே. நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்? நாம ஒண்ணும் பண்ண மாட்டோமா. ஆனா நமக்காக ஜீவா சார் போய் பஞ்சாயத்து பண்ணிருப்பாரு. முதலாளிக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கும். நேரடியா வெறுப்ப காமிச்சா ஜீவா சார் அவரை தட்டி கேட்க வருவார்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நல்லவர் மாதிரி உங்க முன்னால வேஷம் போட்டிருக்காரு. அப்படி வேஷம் போடுறதுனால அவருக்கு என்ன லாபம்னு எனக்கு புரியல. சார் தலையிடாம இருந்தாதானே முதலாளியால அவர் நினைச்ச மாதிரி காய நகர்த்த முடியும். சார் உள்ள வந்தாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைய பெருசாக்க முடியும். ஏமாத்துறதும் நரி மாதிரி தந்திரம் பண்றதும் தான் முதலாளியோட குணமா. சாகுற வரைக்கும் அதெல்லாம் மாறாது. நல்லவரா மாறின மாதிரி நடிக்கிறாருன்னா அதுக்கு பின்னால வேற ஏதோ திட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். முதலாளி மனசுல வேற எதையோ நினைச்சுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேமா. ஏய், என் மனசுல இருக்கிற பயம் கவலை எல்லாம் இப்பதாண்டி குறைஞ்சுது. மாமாவும் என்னை ஏத்துக்கிட்டாரு. எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்குன்னு இப்பதான் சந்தோஷப்பட்டேன்.
அதுக்குள்ள நீ ஏண்டி கண்டதையே சொல்லி என்ன குழப்புற? குழப்பலக்கா, எதையும் ஒரே அடியா நம்பிடாதுன்னு சொல்றேன். வெளியே தெரியறது தேனா இருந்தாலும் உள்ள இருக்கிறது விஷமா கூட இருக்கலாம். கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பி நம்ம ஏமாந்துட கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா இருந்தாதான் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போதும், நிறுத்தடி. உன் சந்தேக புத்தியால எங்க எல்லாரையும் பயமுறுத்தாத. இல்லம்மா, நான் மயிலு பாரு, நீ எங்க எல்லாரை விட அதிகமா படிச்சிருக்கதான். படிச்சுட்டதால புத்திசாலின்னு அர்த்தம் கிடையாது. படிப்பை விட அனுபவம் ரொம்ப பெருசு. எது சரி எது தப்புன்னு எனக்கும் தெரியும்டி. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இனி இத பத்தி பேசாத. மலரு, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. என்ன இருந்தாலும் இவ உடுப்பு போடாத போலீஸ்காரி தானே. போலீஸ் புத்தி எதையுமே நம்பாது, எல்லாரையும் சந்தேகப்படும் தான். நீ இவ சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா மலரு. நாம நல்லதையே நினைக்கலாம், நல்லதே நடக்கும். சேரியராயா, என் சந்தேகத்தை பொய்யாக்கி அம்மாவோட நம்பிக்கையை நிஜமாக்க இந்த கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திவே. என்னடா டேய் ஜீவா, பூசாரிடா. சாமி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. வணக்கம், என் பேரு ஜீவா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நாட்டாயர் இருக்காருல்ல, அவர் எனக்கு சொந்தம் தான். ஓ, அந்த தம்பி நீங்க தானா? ஆமாய்யா. நான் உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்து என் முன்னாடி நின்னதுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. அது சரியா, நீங்க எந்த விஷயமா என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க? கோமதி என் தங்கச்சி மாதிரி. அந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப பெரிய உதவி. அதுக்கே உங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும் தம்பி. ஐயோ, என்ன சாமி நீங்க? நான் ஒரு சின்ன உதவி தான் பண்ணேன். இல்ல தம்பி, நடுக்கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு ஒரு கட்டையை தூக்கி போடுறது கூட சின்ன உதவியா தான் தெரியும். ஆனா அந்த கட்டை தான் அவன் உயிரையே காப்பாத்தும். கோமதிக்கு நீங்க செஞ்ச உதவி கூட அப்படிதான் தம்பி. இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. அந்த மாதிரி ஒரு தைரியமான மனுஷிய பார்க்கவே முடியாது தம்பி. கோமதி தனியா இருந்து 3 பொண்ணுங்களையும் ஆளாக்கி இருக்காங்க. ஆனா பொண்ணு கல்யாணத்தை தனியாளா நின்னு நடத்த முடியாது தம்பி. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு கை கொடுக்க 4 பேர் வரமாட்டாங்க. ஆனா அதை கெடுக்க பல பேர் வருவாங்க. நீங்க துணிஞ்சு நிக்கலனா நாட்டாய முதலாளி மகனுக்கும் ஒரு கூலிக்காரி மகளுக்கும் கல்யாணம் நடக்குமா? இந்த கல்யாணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்ததே நீங்க தானே தம்பி. அதோட ஒதுங்கிடாம அந்த குடும்பத்துல ஒருத்தரா எல்லா விஷயத்திலையும் துணையா நின்னு செய்றீங்க பாருங்க. என் தங்கச்சிக்கு வேண்டப்பட்டவங்கன்ற முறையில நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் தம்பி. போதும்யா, நீங்க செஞ்ச உதவிக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மனுஷனுக்கு மனுஷன் ஆதரவா இருக்கிறதா அடிப்படை தர்மம் தம்பி. அந்த தர்மத்தோட நடந்துக்கிறது தான் பெரிய புண்ணியம். அது சரி, நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? இந்த மரத்தடி சித்தர்னு ஒருத்தர், அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாம யாராவது இருக்க முடியுமா தம்பி? முக்காலமும் தெரிஞ்ச பெரிய ஞானி அவரு. அவர் சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குங்கிறத நீங்க நம்புறீங்களா? ஆமா தம்பி, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. அது சரி, அவரை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் ஊருக்குள்ள முதலா வரும்போது இந்த மலையில தான் உனக்கான பொண்ணு இருக்கான்னு சொல்லி சித்தர் சொன்னாரு. அவதான் 2 பெரிய கண்டத்துல இருந்து என்னை காப்பாத்துவான்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே மயில் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சப்ப காப்பாத்துனா.
அதே மாதிரி இன்னொரு பெரிய கண்டத்துல இருந்தும் அவதான் என்ன காப்பாத்துவான்னு சொல்லி சித்தர் சொன்னாரு. ஓஹோ, சொன்ன மாதிரி இப்ப என்ன கொல்றதுக்கு ஒருத்த முயற்சி செஞ்சான். சித்தர் சொன்னதை வச்சு பார்த்தா மயில் தான் அந்த சமயத்திலயும் என்ன காப்பாத்திருக்கணும். ம். ஆனா நாட்ராயன் ஐயாவோட பொண்ணு மதுதான் உங்களை காப்பாத்தினதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க தம்பி. இல்ல சாமி, அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஆனா மதுதான் என்ன காப்பாத்தினான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன கட்டி வைக்கிறேன்னு சொல்லி எங்க அப்பா அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நான் மயில தான் விரும்புறேன் சாமி. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா சாமி, ஜீவா மயில் மேல உயிரே வச்சிருக்கான். அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உறுதியாவும் இருக்கான். அதை பத்தி பேசணும்னு போகும்போதுதான் இப்படி ஒரு குழப்பம் நடந்து போச்சு. மயிலுக்கு உங்க மேல அவளுக்கும் என் மேல விருப்பம் இருக்கு சாமி. ஆனா அவதான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. காலப்போக்குல கண்டிப்பா என்னால அதை மாத்திர முடியும். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையே வேற சாமி. அந்த சித்தர் சொல்றது கண்டிப்பா தப்பாகாதுன்னு எல்லாரும் நம்புற மாதிரி நானும் நம்புறேன். அப்படி பார்த்தா கண்டிப்பா அன்னைக்கு நான் மயில் தான் காப்பாத்திருக்கணும். அவ திட்டுப்பாறைக்கு வந்தத ரவியும் பார்த்திருக்கான். ஆனா மயில் கிட்ட கேட்டா நான் அங்க வரவே இல்லைன்னு சொல்றா. என்னால அதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல சாமி. மயில் ஏன் நிஜத்தை மறைக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ உண்மையை மறைக்கிறா சாமி. இந்த விஷயத்துல தான் உங்க உதவி தேவைப்படுது. இதுல நான் என்ன செய்ய முடியும் தம்பி? நீங்க மயில் கிட்ட தானே போய் பேசணும். நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன் சாமி. நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். உங்களை காப்பாற்ற முடியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அவ சாதிக்கிற. அவகிட்ட நான் எப்படி பேச முடியும்? அவளை எப்படியாவது இதை நான் ஒத்துக்க வைக்கணும் சாமி. இல்லைன்னு வைங்களேன், அப்பா என்ன மதுவுக்கு கட்டி வச்சிருவாரு. இந்த கல்யாணம் நிக்கணும்னா அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். அப்பா தன்னோட முடிவை மாத்திக்கணும்னா மயில் தான் சாமி அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும். அப்படி நடந்தா மட்டும்தான் நானும் மயிலும் ஒண்ணு சேர முடியும். எல்லாம் சரிதான் தம்பி. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு புரியலையே. அது மயிலோட குடும்பம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் சாமி. அதனாலதான். டேய், ஏன்டா தயங்குற? ஓப்பனா சொல்லு. அது வந்து சாமி, நீங்க திட்டுப்பாறைக்கு மூலிகை எடுக்க போனப்ப மயில் அங்க வந்ததையும் என்ன அவ காப்பாத்தினதையும் நீங்க பார்த்ததா சொல்லணும். மதுதான் ஜீவாவை காப்பாத்தினதா ஊரு புற பேசிக்கிறாங்க. நீயே அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கேன்னு சொல்லி நீங்க அவகிட்ட கேளுங்க. ஜீவாவோட அப்பா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறேன்னு சொல்லுங்க. நடக்காத நடந்ததை சொல்றீங்க. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லையே தம்பி. சாமி, நாங்க மட்டும் என்ன பரம்பரை பொய் சொல்லிட்டா இருக்கோம்? எல்லாம் ஒரு நல்லா நடக்கணுன்றக்காக தான். நான் பொய் சொல்லி என் மரியாதையை கெடுத்துக்கிறது நல்ல விஷயமா தம்பி? நீங்களே சொல்லுங்க. எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சாமி. சாட்சியே இல்லைங்கிறதுனாலதான் மயில் உண்மையை மறைக்கிறாங்க. அந்த பொய்ய நீங்க சொல்ற பொய்யால தான் உடைக்க முடியும். நீங்க நெருக்கடி கொடுத்தாதான் மயிலும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. என்ன சாமி யோசிக்கிறீங்க? மயிலு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? அதுல என்ன சந்தேகம் தம்பி? மயிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எங்க ஜீவாவோட மயில் சேர்ந்தாதான் உங்க ஆசை நிறைவேறும் சாமி. ஜீவாவை பத்தி உங்களுக்கே தெரியும். இவனை கட்டிக்கிட்டாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சாமி. அது நடக்கணும்னா
முதல்ல இந்த கல்யாணம் நிக்கணும். அது உங்களால மட்டும்தான் சாமி முடியும். சாமி ரொம்ப யோசிக்காதீங்க ப்ளீஸ் சாமி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரிங்க தம்பி, மயிலுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நான் இதை செய்யறேன் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. ம், ம். சாமி ஆ? அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லுங்க. நாளைக்கு மயிலு பால் ஊத்த போயிட்டு இந்த வழியா தான் வருவா. சரி நீங்களும் வந்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். சரிப்பா. ஓகே சாமி, ஓகே.